ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். கத்திரிக்காய், வேர்க்கடலை, கருவாடு போட்டு சூப்பராக செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு மேலே ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். இதில் 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி ஒன்று மாதிரியாக தட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நாம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு கத்திரிக்காயை 4 பீஸாக போட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்லா வதங்கந்தோம். இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க. இது பச்சை வேர்க்கடலை இல்லை, காஞ்ச வேர்க்கடலை. நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 7-8 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சா சூப்பராக வெந்துடும். தனியாக ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை போட்டு நல்லா வதங்கந்தோம். இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, 1 பில்லை தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாடி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் கத்திரிக்காயும் நல்லா வேகணும். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இந்தளவுக்கு நல்லா வெந்ததும் கருவாடு அலசி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சுடுதண்ணியில் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த நெத்திலி கருவாடை ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணி முதல்ல தலையெல்லாம் கிள்ளிட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணி தண்ணி இருத்துட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நாம் ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய், வேர்க்கடலை, கருவாடு குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.